ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா ஹமாஷியாவிற்கு மகிமை உண்டாவதாக. ஓய்வு நாள் வசனங்களை தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பாக தகப்பனே, பரியோகித்த பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஜீவன்களை ஆகிய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையானது நாங்கள் வெறும் காதினால் கேட்டுவிட்டு போய்விடாத வார்த்தையை கேட்டு ஹிருதயத்தை வாங்கி அதை சிந்தனையில செயல்படுத்தி நடைமுறைப்படுத்த கிரியை செய்கிறாங்க. வார்த்தைகளை நூறாக பெருக்க உதவி செய்யுங்க. கனிகளை தந்து நல்ல மரமாக உமக்கு கனிகளை கொடுக்கும் மனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்ற பிரயோஜனமுள்ள மரமாக இருக்க உதவி செய்யுங்க. யெகோவாவின் நாமத்தினாலே தேவனே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலிலே தியானிக்கக்கூடியதான வசனத்தின் வார்த்தையின் தலைப்பு பார்த்தா சங்கீதம் 9ஆம் அதிகாரம். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம், சங்கீதம் 8ஆம் அதிகாரம் ஒன்றாக எழுதப்பட்டு ஒரே வரிசையாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தை மேலாக முதல் பெண் வாக்கியத்தில் வாசிக்க ராஜாவை குறிப்பிடப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பெண் வாக்கியத்தில் அது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், இசை கருவியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. முதல் பெண் வாத்தியம் என்பது ஒரு இசைக்கருவியாக இருக்கலாம், இல்ல ராகமாக இருக்கலாம். தாவீது எழுதின இந்த வசனங்கள் நம்ம ஆழ்ந்து அது உள்ளான இருக்கக்கூடியதான ரகசியங்களை அறிந்து நாம தியானிக்க போகிறோம். ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரையிலும். அடனாய், என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் வெறுண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று. யாவே தேவனே என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தின் நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். இந்த 1 முதல் 8ஆவது வசனம் வரையும் பார்த்தோம்னா வரப்போகிறதான மேசியாவினுடைய தீர்க்க தரிசனம், மேசியாவினுடைய வருகை, அவருடைய ராஜ்யத்தின் தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்திலே தாவீது எழுதி வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தோடு கூட வரக்கூடியதான எதிர்காலத்தை சேர்த்து வைத்து இருக்கிறது. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்த்து வைத்து இருக்கிறது. மறுபடியும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும். நான் யாவே தேவனே, அடனாய், உம்மை நான் முழு இருதயத்தோடே துதிப்பேன் என்று சொல்லுகிறார்.
பிறகு உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அவருடைய அதிசயங்கள் நான் விவரிப்பேன் என்று சொல்கிறார். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்கிறார். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கீர்த்தனம் என்றால் பாடி துதிப்பது என்று அர்த்தம். கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது ஒரு சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஆண்டவர் வரும் பொழுது நமக்கு விரோதியாக இருக்கிறதான சத்துருக்கள் நம்மை விட்டு தேவன் அழித்து போடுவார். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். இதை பார்க்கும் பொழுது இப்பொழுதும் அவர் சிங்காசனத்திலே தான் வீற்றிருந்து கொண்டிருக்கிறார். வரப்போகிறதான ராஜ்யத்திலும் அவர் ஸ்தாபித்து சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். அப்ப எதிர்காலம், கடந்த காலத்தையும் வருகிற காலத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதான வசனங்கள் இதுல தாவீது தேவனை நோக்கி பாடியிருக்கிறார். அவரே நியாயாதிபதி. நம்முடைய வழக்குகளை, நம்முடைய இருக்கக்கூடியதான எல்லா வழக்குகளையும் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். அவர் நீதியாக நியாயம் தீர்க்கிறபடியினாலே அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. பிறகு ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடிக்கு குலைத்து போட்டீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன் இதுல ஜாதிகள் என்று சொல்லப்படும் பொழுது மனிதர்களிலே பலவிதமான ஜாதிகள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிற ஜாதியானது இப்ப மனுஷங்க ஜாதின்னு சொல்றாங்க பார்த்தீங்க, அந்த விதமான ஜாதி அல்ல. ஜாதிகளை அப்படின்னா இந்த உலகத்திலே தேவனுடைய பார்வையில ரெண்டு ஜாதி தான் இருக்கு. ஒன்று தேவனை அறிந்த ஜாதி, மற்றொன்று தேவனை அறியாத ஜாதி. ஒன்று தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதான ஜாதி, மற்றொன்று தேவனை தூஷிக்கிற ஜாதி. இன்னொன்று ஜாதி என்னன்னா தேவனை துதித்து பாடி அவருக்கு கீழ்ப்படுகிற ஜாதி. இன்றொன்று அவரை துதியாமல் கீழ்ப்படியாமையினாலே இருக்கிறதான ஜாதி. இப்படி ரெண்டு விதமா தான் தேவனுடைய பார்வைக்கு தெரியும். யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியவில்லையோ, அவரை அன்பு கூறவில்லையோ, அவருடைய செய்திகளை நம்பவில்லையோ, அவர் தேவன் என்று அறிந்தும் அவருக்கு கொடுக்கக்கூடியதான மகிமையும் கனத்தையும் துதியையும் அவருக்கு செலுத்தாத ஜாதிகளை தேவன் கடிந்து கொண்டு துன்மார்க்கரை என்ன பண்ணுவாரு? அழித்து. துன்மார்க்கர் என்றால் யாரெல்லாம் தேவனுக்கும் தேவனுடைய ஜனத்தாருக்கும் இடுக்கல் செய்கிறதான துன்மார்க்கர்களை அவர் அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி என்ன பண்றாரு? குலைத்து போடுவார் என்று தாவீது சொல்லுகிறார். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் சத்ருவாக கிரியை செய்கிறார்களோ, பிசாசா இருந்தாலும் சரி, பிசாசுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிற மனிதர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் என்று தாவீது சொல்றார். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்ருக்கள் நிறைந்திருக்கிறதான ஒரு பட்டணமாக இருந்தாலும் சரி, அந்த பட்டணத்தையே தேவனுக்கு விரோதமாக, தேவ ஜனத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற எப்பேற்பட்ட பட்டணங்கள் யாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ராஜாக்களாக இருந்தாலும் சரி, அவைகளை நிர்மூலமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர்களுடைய பேர் முதலாக அவர்களோட கூட ஒழிந்து போக பண்ண வல்லவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு எகிப்து என்கிறதான அந்த பட்டணம், எகிப்து, பாபிலோன், இவைகள் எல்லாம் பெயர் போன பட்டணங்களாக இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத தவிர்த்து போட்டார் தேவன். இப்ப பாபிலோனியர்கள் இருக்கிறார்கள் என்றால் இல்லை. இன்று பார்க்கிற எகிப்தியரை இனிமேல் காணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப தேவன் அழித்து போட்ட பட்டணங்களை, அவர் நிர்மூலமாக்கின பட்டணங்களை ஒருவராலும் எடுத்து நிறுத்த முடியாது.
அவரே என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். நம்முடைய யெஷுவா ஹமஷியா வருகிறதான அவருடைய வருகையில அவர் தன்னுடைய மனவாட்டி ஆகிய சபையை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படும். அப்ப அந்த நியாய தீர்ப்புக்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயத்தீர்த்து. பூச்சக்கரம் என்றால் என்ன? பூச்சக்கரம் என்றால் உலகம். பூச்சக்கரம் என்றால் உலகம். இந்த உலகத்தை நீதியாக நியாயத்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்கிறார்களோ, நீதியையும் நியாயத்தையும் செய்த ஜனங்களாக அவரை நிறைய பேர் அறிந்திருக்க மாட்டார்கள். அவரை பற்றி தெரிந்திருக்காது அநேக ஜனங்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்கள் நீதியாக இருந்திருக்கலாம், உண்மையாக இருந்திருக்கலாம், மற்றவர்களுக்கு அன்பாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனத்தாரை அவர் கைவிடுகிறதில்லை. அவர்களை செம்மையாக நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த 1 முதல் 8வது வசனம் வரையிலும் வரக்கூடியதான மேசியாவினுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் ஆண்ட காரியங்களை குறித்தும், அதாவது கடந்த காலத்தை குறித்தும் சேர்த்து எழுதப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9லிருந்து 10 வாசித்தோம் அப்படின்னா 9, 10வது வசனங்கள். தேவன் நம் அடைக்கலமானவர். தேவன் மாத்திரமே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும். வாசிக்கலாம் 9, 9, 10. சிறுமைப்பட்டவனுக்கு அடோனாய் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அடோனாயே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு அடோனாய் எலோஹீம் அடைக்கலமாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் என்ன? சிறுமைப்பட்டவர்கள் என்றால் என்ன? ஏழையா இருக்கிறதா? பணம் வசதிகள் இல்லாம இருக்கிறதா? சிறுமைப்பட்டவர்கள் என்றால் தன் இருதயத்திலே தாழ்மை உணர்வு உள்ளவர்கள். தன் இருதயத்திலே தன்னை குறித்து நான் பெரிய ஆளு அப்படி நினைக்காதவர்கள். நமக்கு குறித்த நேரில் ஒழுங்கா நம்ம நடக்கணும், நம்ம நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும் என்கிறதான எண்ணத்தை உடையவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்கள் தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க, சிலருக்கு தகப்பன் இருக்க மாட்டாங்க, சிலருக்கு அம்மா தாய் இருக்க மாட்டார்கள், உறவினர்கள் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருந்து அவர்கள் இருதயமானது எப்பொழுதும் நல்லதை நினைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல இருதயத்தை உடையவர்கள் தான், தாழ்மை இருதயத்தை உடையவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள் தான் சொல்றாரு. சிறுமைப்பட்டவருக்கு தேவன் என்னவா இருக்கிறாரு? அடைக்கலமாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை தான் இந்த மேலாக உயர்த்தப்பட்டதான மேட்டிமையான இருக்கக்கூடியதான மனிதர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அடக்குவாங்க, ஒடுக்குவாங்க, அவர்களை நெருக்குவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நாட்களில் தேவனே அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர்கள் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எலோஹிம், உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். அவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுகிறது கிடையாது. அல்லேலூயா. அவரை தேட வேண்டும். அவரை தான் தெரியுமே நம்ம ஏன் தேடணும். அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவராச்சு, ஏன் தேடணும்? உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யோசிப்போம். உண்மை தேடுகிறது. எனக்கு தான் ஆண்டவர் தெரியுமே. அவர் தான் உலகத்துல யெஷுவாக வந்தாரு, மரித்தாரு, பிதாவாகிய தேவன் உயிரோடு அவரை எழுப்பினார். 3ஆம் நாளிலே இது பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரு. அவர் தான் நான் தெரிஞ்சிருக்கிறேனே, இன்னும் நான் எங்க போய் தேடுறது வர அப்படின்னு
அப்படி தோணுதா தோணலையான்னு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்டதான கேள்விகளுக்கு பதில் என்னவென்றால், தாவீதுக்கு நல்லாவே தேவனை தெரியும். தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறார், இருதயத்திற்கு பிரியமானவர் தாவீது. அப்ப தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவர் யாரு? தாவீது. அப்ப அப்படிப்பட்டதான தாவீது சொல்றாரு, என்னை அதாவது உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது. அனுதின வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல, இந்த பொல்லாத நாட்கள்ல, எல்லா வேலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் தேட வேண்டும். அவரை நாம் தேட வேண்டும். இப்ப நம்ம உதாரணத்திற்கு ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம். அந்த இடத்திற்கு நாம் நினைத்தபடி அந்த இடத்துல நடக்கல. ஒரு விஷயத்துக்காக செல்லுகிறோம், ஒரு காரியம் நிறைவேறும்படியாக ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம். ஆனால் செல்லுகிறதான அந்த காரியம் நிறைவேறவில்லை. நமக்கு அது ஒரு எப்படியா இருக்குது, ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிறதா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நின்று நாம என்ன செய்யணும்? சரி, என்னடா அப்படி ஆயிடுச்சு, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வராமல் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இது உம்முடைய சித்தமானால் இது நடக்கட்டும், இன்னொரு நாள் அது உம்முடைய சித்தமா இருந்ததுன்னா அது இன்னொரு நாள் நடக்கட்டும் ஆண்டவரே என்று அந்த இடத்துல தேவனை தேட வேண்டும். அதான் ஒவ்வொரு இடத்திலும் அவரை, அன்றாட வாழ்க்கையில அவரை தேட வேண்டும். அப்படி தேடுகிறவர்களை தான் அவர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டோம்னா நம்மள தேடுமா தேடாதான்? கொஞ்ச நேரம் பார்க்கும், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? நம்ம பார்க்கலன்னா அழுவாங்க. ஐயோ இந்த அம்மா காணமே, எங்க அப்பாவை காணமேன்னு சொல்லிட்டு அழுவாங்களா இல்லையா? அதே போலதான் தேவனை நாம் தேடி அவரை எப்பொழுதும் அவரை அண்டிக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையும், எல்லா நேரத்திலையும் நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு துக்கம் வரும் பொழுது எல்லாமே ஆண்டவரே, நம்ம என்னவா இருக்கட்டும், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்கு, ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க, வந்து என்ன எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிதான் நம்ம தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதலால் நம்ம தேடினாதான் அவருடைய நாமத்தை அறிந்த ஜனங்களாக இருக்க வேண்டும். என்ன போட்டிருக்காங்க? அடோனாய் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால். சென்டர்ல என்ன வருது வார்த்தை? ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். என்னதான் நடந்தாலும் சரி, அவரை தேடிக்கொண்டு இருக்கிற ஜனமானது அவருடைய நாமத்தை அறிந்த ஜனமாக இருக்கிறது. அப்ப அவருடைய நாமம் என்பது நமக்கு அறிந்திருக்க வேண்டாம் இல்லையா? உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாவே என்கிறதான பிதாவினுடைய நாமம், யாஷுவா என்கிறதான குமாரனுடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. இது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவர் நம்மோடு கூட வாழ்கிற இம்மானுவேலராக இருக்கிறார். இம்மானுவேலே என்று நம்ம சொல்றோம் இல்லையா? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதம் 9ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும், 11 முதல் 14வது வசனம் வாசிக்கலாம். சீயோனில் வாசமாயிருக்கிற அடோனாய் கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்கள் இருந்து என்னை தூக்கி விடுகிற
அடோனாய், நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். அல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் 11 முதல் 14வது வசனத்துல சியோனில் வாசமாய் இருக்கிற, சியோனில் தான் இப்ப வாசமா இருக்கிறாரா? சியோனில வாசமா இருக்கிற யாவே தேவனை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவர் சியோனில தான் அவரோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் நம்முடைய யெகோவா இல்லையா? அல்லேலூயா. ஆகவே அவர் நம்மளுடைய இருதயத்துல கூட வாசமா இருக்கிறார். எதெல்லாம் நல்ல நிலமாக இருக்கிறதோ அதெல்லாம் சீயோனாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக இப்படிப்பட்ட நல்ல நிலங்கள் எல்லாவற்றையும் எல்லா ஆத்துமாக்களையும் அவர் சீயோனிலே கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். யார் செய்கைகளை? தேவனுடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். நீங்க அறிவிக்கிறீங்களா? உங்களுடைய நண்பர்களிடத்துல தேவனுடைய செய்திகளை அவர் எப்படியெல்லாம் செஞ்சார் தெரியுமா? அவர் என்னன்னா அற்புதம் செய்தார் தெரியுமா? அவருடைய மகத்துவங்கள் தெரியுமா? அவர் செங்கடல 2ஆ பிளந்தார் தெரியுமா? அவர் யோர்தானை ஒரு குவியலாக நிறுத்தினார் தெரியுமா? எகிப்திலிருந்து விடுதலை செய்த இஸ்ரவேலர்களுக்கு மன்னாவை 40 வருட அளவும் ஒழிந்தார் தெரியுமா? அவர்களுடைய 40 வருஷமா அவங்களுடைய செருப்பு தேயாக பாதுகாத்தார் தெரியுமா? அவர் வனாந்தரத்துல கண்மலையை பிளந்து தண்ணீர் தந்தார் தெரியுமா? எப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான இந்த உலகத்திலே கொடுத்தார் தெரியுமா? யெகோவா மஷியா இந்த உலகத்திலே சமாதானத்தோடு அநேகருக்கு அற்புதங்களை செய்து விடுதலை செய்து பிசாசுகளை துரத்தி அநேக அற்புத அடையாளங்களை செய்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படியாக இருக்க வேண்டுமோ, ஒரு மனிதன் எந்த தேவனை தேட வேண்டுமோ, ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படியாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும் என்பதை கற்று தந்தார் தெரியுமா? எப்படின்னா அவருடைய செய்கைகளை எல்லாம் ஜனங்களுக்குள்ளே, நம்ம கூட பழகிறவர்களுக்குள்ளே, நம்ம ஃப்ரெண்டுக்குள்ள, ஆனா மாறாக என்ன நம்ம பேசுறோம்? எல்லா உலக கதைகளும் பேசுறோம். எல்லா உலக கதைகளும் இதை தவிர்த்து இதை பத்தி தொடர்ந்தே கிடையாது. ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து பேசுகிறதே கிடையாது. அதை தவிர எல்லா தாத்தா பாட்டி கதை, மற்ற உலக பிரகாரமான எல்லா கதைகளை குறித்து நம்ம நல்லா பேசுறோம். இது நமக்கு ஒரு மனசாட்சியில குத்தப்பட வேண்டும். மனசாட்சியில குத்தப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய யெகோவா மஷியா பிதாவிற்கு முன்பாக நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அது நம்ம செய்யற தவறுகளுக்கு அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மணவாளன் மணவட்டி அழித்து போக வருக வரைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருப்பார். டைம் முடிஞ்சிச்சுன்னா அது நடக்காது. அப்ப நம்ம தேவனுடைய அதிசயங்களை, அவருடைய செய்கைகளை சொல்லணும். அடுத்ததாக இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை கூப்பிடுதலை அவர் மறவார். இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய அநியாயம் செய்யறக்காரன் பெருகி கொண்டேதான் இருக்கிறான். ஆனா நீதியை செய்கிறவர்கள், நியாயத்தை செய்கிறவர்கள், நல்லதை செய்கிறவர்கள் மரித்து போகிறாங்க. நீதியை செய்கிறவங்க
நல்லது நினைக்கிறவங்க சீக்கிரமா என்ன பண்றாங்க? மரித்து போயிடுறாங்க. எதனால? எதனால ஏன் மரித்து போயிடுறாங்க? ஏன்னா அவர்கள் இன்னமும் அந்த அநியாயத்தை பார்த்தாங்கன்னா அவர்கள் தாங்க மாட்டாங்க என்பதை குறித்து தேவன் என்ன பண்றாரு? முன்னாடியே போதும்னு சொல்லிட்டு எடுத்துடுறாரு. அவருடைய நாட்கள் குறித்து எடுத்து விடுகிறார். அல்லேலூயா. ஆனால் அவர்களுடைய இருதயம் எந்த மனிதனினாலே, எந்த சத்ருவினாலே நொறுக்கப்பட்டதோ, சில பேர் சிலராலேயே, சில துன்மார்க்கனாலேயே மரித்து போவாங்க. ரத்த சிந்தி கூட மரித்து போவாங்க. அப்ப அந்த ரத்த பழிக்கு அவர் விசாரணை செய்வார். யார் விசாரணை செய்வார்? நம்முடைய தேவன் யெகோவா ஹமஷியா விசாரணை செய்து, நம்மளே மறந்தாலும் அவைகளை அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். அவர் நினைத்து என் பிள்ளைக்கு நீ இந்த வேலை செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியாயம் தீர்க்க வல்லவராக. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் ஒருபொழுதும் என்ன பண்றதில்ல, மறக்கிறதே கிடையாது. அதனாலதான் நமக்கு ஒரு அநியாயம், நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது யாரை கூப்பிடணும்? தேவனை அழைக்கணும். ஆண்டவரே, என் பிரச்சனைகளை இப்படியா இருக்குது, இப்படிப்பட்டவங்க இப்படி என்ன செய்யறாங்க, ஒரு வேலை ஸ்தலத்துல என்னை இப்படி நடத்துறாங்க ஆண்டவரே என்று அவரிடத்துல முறையிடும் பொழுது அவர் விசாரணை செய்வார். அதை விட்டுட்டு மற்ற ஃப்ரெண்டுங்கிட்டயோ அக்கம் பக்கத்துக்கிட்டயோ அவங்க இப்படி செய்யறாங்க, என்னை இப்படி பண்றாங்க, என்னை இப்படி தொந்தரவு பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, ஏமாற்றுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒன்றும் நடக்காது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தேவனால மாத்திரம்தான் அவர்களை விசாரித்து அவர் நினைத்து நம்மை கூப்பிடுதலை அவர் மறவாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. 13வது வசனத்துல, மரண வாசல்கள் இருந்து என்னை தூக்கி விடுகிற அஜனாய், நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். இதை குறித்து நான் பார்க்கும் பொழுது இந்த வசனமே ஃபுல்லா என்னவா இருக்குன்னா, தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். 11 வசனம், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன கீர்த்தனம் பண்ணுங்களா என்ன அர்த்தம்? கீர்த்தனம் பாடுங்கள், துதியுங்கள் என்று அர்த்தம். இந்த துதி, ஒரு வெற்றிக்கு முன்பாக நாம் தேவனை என்ன பண்ண வேண்டாம்? துதிக்க வேண்டும். வெற்றியை தேவன் தரப்போகிறார் என்றால் அதற்கு முன்பாக தேவனை துதிப்பது மிகவும் மிகவும் அவசியமானது. யெகோவா ஹமஷியாவுடைய இரண்டாம் வருகை சீக்கிரமாக நெருங்கி கொண்டே இருக்கிறது. அவரை துதித்து, விசுவாசத்தோடு அவரை துதித்து, அவர் தரக்கூடியதான இந்த உலகத்திலிருந்து அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள இதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? அவரை துதிக்க வேண்டும். இந்த சத்துருக்களில் இருந்து நம்மை அவர் விடுதலை செய்ய நம்ம என்ன பண்ணோம்? தேவனை துதிக்க வேண்டும். இதை குறித்து யோசேபாத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோசேபாத் என்கிறதான ராஜா, அவர் தேவனை துதித்தபடியினாலே என்ன நடக்குது? தேவனை துதித்தபடியினால எப்படி தேவன் அவருக்கு ஒரு விடுதலையை, ஒரு வெற்றியை தந்தார் என்பதை குறித்து 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 1 முதல் 30வது வசனம் வரை வாசித்தோமே ஆனால் நமக்கு விளங்கும். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான ஒரு விடுதலையை யோசேபாத்துக்கு தேவன் தந்தார். எதற்காக என்றால், அவரை தேவனை துதிக்கும்படியாக. ஒரு பெரிய பிரச்சனை யோசேபாத்துக்கு வருகிறது. வாசிக்கலாம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 1 இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யாருக்கு யுத்தம் பண்ண எத்தனை பேர் வராங்க? மோவாப், அம்மோன்,
அம்மோனியர் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட, அம்மோனியருக்கு பக்கத்துல இருக்கிற நாடோடு கூட 3 நாடும் சேர்ந்து என்ன வருது, யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. சிலர் யோசேபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை அருகில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசேபாத் பயந்து யாவே தேவனை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். என்ன நடக்குது? இது கேட்ட பிறகு யோசேபாத்துக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன்னா கொஞ்ச நஞ்ச ஜனங்கள் கிடையாது, அநேக ஜனங்கள் யோசேபாத்தை யுத்தம் செய்யபடிக்கு வராங்க. இது கேட்ட பிறகு யோசேபாத்துக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஆனா பயந்து அவர் என்ன பண்ணல, நீங்க எடுங்க, ஒரு இட்டி எடுங்க, குதிரைப்படைகளை ரெடி பண்ணுங்க, நீங்க போயிட்டு சண்டை போடலாம், நீங்க போய் சண்டை போட்டு இருங்க அப்படின்னு அவர் சொல்லல. மாறாக என்ன செய்யறாரு, யோசேபாத் பயந்து யாவே தேவனை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவின் உபவாசத்தை கூறுவித்தார். என்ன நடக்குது? தேவனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி யூதாவுக்கு விரோதமாக தான் இத்தனை பேரும் வராங்க. உபவாசிங்க, தேவன் நம்மை ரட்சிக்க கூடும் என்பதை அவர் சொல்றார். அப்படியே யூதா ஜனங்கள் யாவே தேவனிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் யாவே தேவனை தேட வந்தார்கள். எங்க இருந்து வந்தாங்க? யூதானா ஒரு ஃபுல்லா ஒரு பட்டணம். அப்ப அங்கங்க இருக்கிற யூதாவில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாம் யாரை தேடி வந்தாங்க? எல்லாரும் தேவனை தேடி என்ன பண்ணாங்க? தேட வந்தார்கள். அப்பொழுது யோசேபாத் யாவே தேவனுடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய யாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். இப்பதான் பிரேயர் ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் யோசேபாத்தினுடைய விண்ணப்பங்கள் ஆரம்பிக்குது. நல்லா கவனிக்கலாம், என்ன மாதிரியான விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார் என்பதை குறித்து பார்க்கலாம். எங்கள் பிதாவாகிய தேவனே, தேவனாகிய யாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அதனால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாயம், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்ததியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நீர் எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு
ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்களும், அவர்கள் குமாரனும் கூட யாவே தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். இப்படி ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நீங்க இதை செஞ்சீங்களே, இதை கொடுத்தீங்களே, இதை பண்ணீங்களே, உங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியின் மேல் யாவே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர் சொன்னது. இப்ப தேவன் கேட்டார். கேட்டபடினால லேவியின் புத்திரரான மேல ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவி இறங்கி என்ன சொல்றதுன்னா, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று யாவே தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று யாவே தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். யாவே தேவன் உங்களோட இருக்கிறார் என்றார். என்ன சொல்றாரு தேவன்? பரிசுத்த ஆவியினால நீங்க போங்க, இந்த யுத்தம் உங்களோடது அல்ல, என்னோடது. நீங்க ஜஸ்ட் போனா மட்டும் போதும், நான் யுத்தம் செய்யறேன். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது யோசேபாத் தரை மட்டும் முகம் குனிந்தார். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் யாவே தேவனை பணிந்து கொள்ள யாவே தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய யாவே தேவனை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். என்ன நடக்குது? இப்ப நம்ம சங்கீதத்துல பார்த்தோம், அவரை கீர்த்தனை பண்ணுங்கள். கம்பீரமாக என்ன நடக்குது? துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசேபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய யாவே தேவனை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, யாரு? யோசேபாத் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் யாவே தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று யாவே தேவனை பாடவும் பாடகரை நிறுத்தினார். என்ன நடக்குதுங்கன்னா, சண்டைக்கு போகும்போது முன்னாடி யார் போவாங்க? பட்டயத்தை ஏந்தின சிப்பாயிங்க தான் போவாங்க. ஆனா யோசேபாத் யார முன்னாடி நிக்க வச்சாரு? பாடலை பாடக்கூடியதான துதிக்கிறவர்களை என்ன பண்ணாரு? முன்னாடி போங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க தேவனை அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை பாடவும் பாடகரை நிறுத்தி வைத்தார் யோசேபாத். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் யாவே தேவன் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. என்ன நடக்குது இங்க? இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினதும் இங்க தேவனை பாடி அவர்கள் துதி செய்ய
தொடங்கினதும் தன் ஜீவனையும் பாராமல் தேவன் எங்களுக்கு ஜீவனை தர வல்லவராக இருக்கிறார், அவரே எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் என்று, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பிச்சதும் 3 கூட்டத்தாரங்க வந்தாங்க யூதாவை போட்டுடலாம் தள்ளிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நடந்ததுங்க? அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து அவங்களுக்குள்ளேயே வெட்டிட்டு விழுந்தார்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் தேவன் எழும்ப பண்ணி அவர்களுக்குள்ளாக அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் 23 அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைதேச குடிகளையும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்கள் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. ஒருவரும் போய் இஸ்ரவேல் சண்டை போட்டா கூட இவ்வளவு பேரு மடிந்திருக்க மாட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் துதித்தாங்க. அங்க ஒருவரும் தப்ப விடாமல் தேவன் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கை கலப்பாகி அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க? விட்டுட்டு செத்தாங்க. அவங்க போய் பாக்குறாங்க, யூதா ஜனங்கள் போய் வனாந்தரத்துல எங்கடா இங்க இருந்த கூட்டத்தை காணும், இங்கதானே இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாம் சடலமாக கிடக்குறாங்க. அந்த அந்த ஒரு விஷுவல் அதை நம்ம நினைக்கும் பொழுது இப்ப நம்மளுக்கு அது நடக்குது. நம்ம ஒரு ஒரு யுத்தம் செய்யும்படியாக தேவன் நம்ம அனுப்புறாரு, நீங்க சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன். ஆனா அவர் என்ன செய்ய போறாரு என்பது நமக்கு தெரியாது. அவர் இந்த மாண்டு போவாங்கன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ நம்ம போய் சண்டை போடணும், ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லி இருக்கிறாரு, நமக்கு வெற்றியை தருவார், நம்ம சண்டை போட்டா வெற்றியை தருவாருன்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க? போறாங்க எடுத்துச்சு எல்லாத்தையும். அப்ப போய் அந்த வனாந்தரத்துல அவங்க இருக்கிற வனாந்தரத்துல எட்டி நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாம் சடலமா இருக்கும் பொழுது அந்த அந்த எண்ணம் எப்படியா இருக்கும்? அந்த யோசனை எப்படியா இருக்கும்? ஒரு என்னடா இது, தேவன் எனக்காக யுத்தம் பண்ணார் என்ற வார்த்தைய அவங்க கண் கூடாக என்ன பண்றாங்க? பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பராக்கிரமம் உள்ளவர். அவருடைய வழி நடத்துதெல்லாம் நம்ம வேதத்துல தியானிக்கும் பொழுது அப்பா அப்படின்னு தோணும். என்ன ஒரு அதிசயம்! அவங்க இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணாங்க? அடிச்சுக்கல, ஜாட்டியால அடிச்சுக்கல, நாக்குல வேலை வச்சு குத்திக்கல, கொக்கில மாட்டிக்கல, சுமந்துட்டு போல எதையும். மாறாக தேவனை துதித்தார்கள். அவரை துதிக்க துதிக்க அங்க விடுதலை உண்டாயிற்று. சத்துருவெல்லாம் மாண்டு போயின. அல்லேலூயா. 25ஆம் வசனம், யோசேபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள். சரி, 5ஆவது வசனத்தை பார்த்தோம்னா இத்தனை ஜனங்களை வந்தாங்க. ஆனா அவங்களோட உடைமைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க சும்மா இல்லை, ஒரு போருக்கு போனாங்கன்னா வராங்கன்னா இருக்கிற கோல்டு கிட்ட எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க, எல்லாம் ஈட்டி கடப்பா எல்லாம் வந்துடுவாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவங்க போயிட்டு அந்த ஒரே நாள்ல அவர்களால அந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களோட இதெல்லாம் எடுக்க முடியல. எத்தனை நாளா எடுக்கிறாங்க? 3 நாளா அவங்களோட திங்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? எதிரிகளுடைய உடைமைகளை எடுக்கிறார்கள். தேவன் பாருங்க, சும்மா கிடையாது. உனக்கு விரோதமா எதிர்ந்து வர்றாங்களா, அவர்களை தேவன் நிர்மூலமாக்கி அவர்களுடைய தேவனுக்கு பிரியமான ஜனத்திற்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கும். 3 நாளா எடுத்து 4ஆவது நாள்ல என்ன பண்றாங்கன்னா பெராக்காவில் கூடினார்கள். அங்கே யாவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று என்னும் பெயர் தரித்தார்கள். பின்னும் யாவே தேவன் அவர்களை
அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிக்கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசேபாத்து மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்பூறுகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசலேமில் இருக்கிற யாவே தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். யாவே தேவன் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசேபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. தேவனை துதிக்கிறது என்பது அதான் நமக்கு ஜீவனாவே இருக்கு. அதான் நமக்கு ஒவ்வொரு தடவையும் அவரை நம்ம துதிக்க வேண்டும். துதி என்றாலே நம்ம நினைக்கிறோம் ஒரு 4-5 பாட்டு எடுத்து பாடி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் துதிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் துதி என்றாலே, துதி ஆராதனை என்றாலே நாம தேவனுக்காக எப்படி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை என்பதே ஆராதனையாக இருக்கிறது. அப்படி இருக்க வேணும். நம்முடைய வாழ்க்கை என்பது தேவனை துதிக்கிற துதியாக இருக்க வேண்டும். யோசேபாத்து 1000 தரித்தவர்கள் அங்க முன்னாடி நிக்க வைக்கல. அவர் கிரியை எப்படியா இருந்தது, துதிக்கிறவர்களை போய் முன்னாடி நிக்க வச்சார். அப்ப அவருடைய எண்ணம் பாடலை காட்டிலும் என்ன ஆச்சு, அவருடைய எண்ணமானது தேவனை முதலாவது உள்ள இருந்து அவர் கிரியையினாலே துதித்தார். இப்படி நம்ம கிரியையினாலே துதிக்கும் பொழுது மற்ற சின்னங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் யார், நம்ம யார் என்பது அவங்களுக்கு தெரியும். இந்த தேவனுடைய ஆட்கள், இவங்க ஆண்டவருக்கு பயந்தவங்க, அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு மற்ற ஜனத்தாருக்கு தெரியும். அப்படி நம்ம நடந்துக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம தான் கேள்வி கேட்டு நம்மை நாமே ஆராய்ந்து அப்படி நடக்கணும் என்று நம்ம தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 9:15 முதல் 20 வசனம் வரைக்கும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. தாவீது சொல்றாரு, ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில தாங்களே விழுந்துட்டாங்க. அவங்க மறைவுக்கு, நமக்காக வைத்த மறைவுல வச்ச அந்த வலையில அவங்களுடைய காலை என்ன ஆயிடுச்சு, மாட்டிடுச்சு. யாவே தேவன் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். என்ன போட்டிருக்கீங்க? தேவனுடைய செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். தேவன் அவருடைய நியாயத்தை செய்கிறார், அவர் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கையின் செயலா சிக்கி கொண்டு, துன்மார்க்கன் அவன் செய்யறது எல்லாமே துன்மார்க்கத்தனம், அதிலே அவனை தேவன் மாட்ட விடுவார். ஹல்லேலூயா. 14, 15, 16 பார்த்தோம்னா இது எதை குறிக்கிறதா இருக்கு சொல்லுங்க? இந்த 3 வசனங்கள் ஒரு வேதத்திலிருந்து ஒரு விஷயத்த நமக்கு இது படிச்சாலே அது ஞாபகத்துக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. துன்மார்க்கன் தன் செய்கையினாலே சிக்கி கொண்டான். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில தாங்களே விழுந்தாங்க. அவர்கள் மறைவாய் வைத்த வலையில அவங்க காலை சிக்கிடுச்சு. எஸ்தர் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அம்மான் மோர்தேகாய்க்கு தூக்கு மரத்தை செய்வான் இல்லையா? அம்மான் மோர்தேகாய் யூதர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோர்தேகாயை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அம்மான தூக்கு மரத்தை செய்வான். குடும்பமே சேர்ந்து தூக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செய்யும். ஆனா மாறாக என்ன நடக்குதுங்க, எஸ்தரும் அவர்களுடைய தாதிமார்களும் இஸ்ரவேலர்களும் கூடி உபவாசித்து தேவனை தேடும் பொழுது அங்க என்ன நடந்தது? அங்கே ஒரு உபவாசம் நடந்தது. என்ன நடந்தது? அவன் தூக்கு மரத்திலே அவனே தேவன் என்ன பண்ணாரு,
தொங்க விட்டார். அவன் செய்த வழியில அவனே சிக்கி கொண்டான். அல்லேலூயா. தாவீது எல்லா விஷயங்களையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நடத்தின்னு வந்தாரு, எல்லாம் வச்சு என்ன பண்றாரு, அவர் மைண்ட்ல ஓடுது பாருங்க. ஒரு சிறு வயது முதல்ல ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். நல்லா ஒரு நம்ம இன்னைக்கு இன்ற காலகட்டத்தில் டிவி இருக்கு, செல்போன்ஸ் இருக்கு, பேசுறதுக்கு இல்லையா, ஏன் ரேடியோ கூட இருக்கு. அப்போ தாவீது இருந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி இருக்குதா? ஒருத்தர் இடத்துல போய் சொல்லணும்னா ஒருத்தர் பல மைல் தூரம் கடந்து போய் சொல்லணும். இப்ப ஆடு மேய்க்கும் பொழுது அந்த ஆடு மேய்க்கிற இடம் எப்படி இருக்கும், வனாந்தரத்துல இருக்கும். எவ்வளவு தூரமா போய் மேய்க்கணும், சும்மா கிடையாது. அங்க கரடிகள் வரும், சிங்கம் வரும், நரி வரும். தாவீது எத்தனை வயசு, சிறு வயது. ஒரு தாவீது சொல்லுவார், நான் சிங்கத்தோட நான் சண்டை போட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சிங்கத்தோடு கூட நான் சண்டை போட்டிருக்கேன், எதுக்கு, என்னுடைய ஆட்டு மந்தங்களை நான் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லுவார் தாவீது. இவ்வளோ சங்கீதத்துல இத்தனை புஸ்தகங்கள்ல சங்கீதமாக பாடி இருக்கிறாரு. அவர் பாடினதுதான், நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரினை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடையில கொண்டு போய். எப்படி பாட்டு இருக்கிறாரு அதெல்லாம். ஒரு ஆடு மேய்க்கும் பொழுது ஒவ்வொரு செயலையும் அவர் பார்க்கிறாரு. ஆடுகளை நம்ம மேய்க்கிறோம், நம்ம என்ன பண்றோம், தாவீது நினைச்சுக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் ஆடை மேய்க்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம், நல்ல ஒரு தண்ணீர் எடுக்கக்கூடியதான இடத்துக்கு கொண்டு போய் அதை காட்டுறோம். அப்புறம் என்ன பண்றோம், கொண்டு போய் அதை அடைத்து வைக்கிறோம், பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் தேவன் நமக்கு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாரு. இதுதான் அப்ப அவருடைய நினைவே எப்படியா இருக்குது, தாவீதோட நினைவு நித்தமும் தேவனை பற்றினதாகவே இருந்ததுனால இருக்கிறதுலயே வேதத்துல அதிக அதிகாரங்களுடைய புஸ்தகம் எது, சங்கீதம். இந்த சங்கீதத்தை முழுசா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்களேன், அவருடைய மகத்துவங்கள், ஒரு அதிசயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டே இருக்கும் நமக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த 3 வசனங்களை நம்ம 15, 16, 17 வாசிக்கும் போது, துன்மார்க்கன் செய்கிற காரியங்கள், துன்மார்க்கன் நீதிமானுக்கு நல்ல மனிதர்களுக்கு செய்யறதான எல்லா காரியங்களையும் தேவன் திருப்பி அவனையே மாட்ட செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம் 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யார் யார் நரகத்துல தள்ளப்படுவாங்கன்னா, துன்மார்க்கரும். அப்புறம் தேவனை, சத்தமா சொல்லுங்க, தேவனை மறக்கிற. இன்னைக்கு தேவன் எல்லாரும் 7ஆம் நாள் ஓய்வு நாளிலே என்னை தேடுங்கள், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், தேவனை என்று கொடுக்கப்பட வேண்டும், நீ ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாரு. அங்க அப்ப நம்ம தேவனை தேடாதவர்களாக அவரை மறந்தோம் அப்படின்னா எங்க இருப்போம், எங்க இருப்போம், எங்க இருப்போம், நரகம். என்ன ஏசி ரூம்ல வச்சிருக்காங்களா, ஏசி ரூம் போட்டிருக்கோமா நரகத்துல, நல்ல பெரிய ஒரு 55-60 இன்ச்சு டிவி வச்சிருப்பாங்களா, வைஃபை இருக்குமா, நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும், எரிந்து கொண்டு இருக்கும். துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், என் தேவன் இதை சொல்லி இருக்கிறார், நான் மறந்துட்டேன். அதனாலதான் சொல்லுவார் தேவன், கட்டளை போடும்போது என்ன சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, நினைப்பாயாக. ஆனா இன்றைக்கு பார்த்தால் ஓய்வு நாளை பத்தி தெரிஞ்சவங்களும் தேவனை மறந்துட்டாங்க. பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போயிடலாம். அடுத்த வாரம் இன்னைக்கு முக்கியமான வேலை, எனக்கு வேலை இருக்கு, எல்லாரையும் தான் நான் சொல்றேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. தேவன் நம்முடைய பலவீனங்களை காண்கிறவர், அவருக்கு தெரியும்
என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது தெரியவார் இல்லையா? தெரியும் இல்லையா அவருக்கு? நம்ம இருதயம் என்ன நினைக்குது, எதை நோக்கி செல்கிறது என்பது அவருக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தாரே அம்மோனு எமோரியர்களும் கூடியே வந்து யூதா தேசத்துக்கு விரோதமாக வரும் பொழுது தேவனை துதிக்கும் பொழுது அவர்கள் வெட்டுண்டு அவங்க நினைச்சே பார்க்காத காரியம் நடந்தது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் வேலை செஞ்சாதான் எனக்கு என்ன வரும்? காசு வரும். இது பெர்மிஷன் போட சொன்னா மற்ற நேரத்துக்குலாம் பெர்மிஷன் போட்டு போவாங்க. இருதயம் வந்து எதை நேசிக்குதோ, நம்ம இருதயம் எதை தேடுதோ அதை தேவன் என்ன பண்ணுவாரு? ஒண்ணு நம்ம இருதயம் உலகத்தை தெரிச்சுன்னா அதுக்கு தான் போகும். ஆனா தேவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இருதயமானது நினைக்கும் போது, வாஞ்சிக்கும் பொழுது தேவன் அதை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல தகப்பனே, எனக்கு வந்து உண்மை ஆராதிக்கணுமே, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கணுமே, நான் உங்களுடைய நீங்க கட்டளையிட்டு இருக்கீங்க, அந்த கட்டளை நான் மீறக்கூடாது. எனக்கு அந்த நாள் இந்த நேரத்துல எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கேப்பாது வேணுமே. நான் போயிட்டு ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துல அந்த 2 மணி நேரமாவது 3 மணி நேரமாவது உட்காந்து எனக்கு உதவி செய்யுங்க என்று வாஞ்ச இருக்கும் பொழுது தேவன் இந்த வேலை ஸ்தலத்துல என்ன பண்ணுவாரு? நமக்கு உதவி செய்வார். தானியேலை பார்த்தீங்கன்னா, தானியேல் எங்க இருந்தார் தெரியுமா? தானியேல் பாபிலோன்ல இருந்தாரு. தானியேல் எங்க இருந்தாரு? பாபிலோன். பாபிலோன் என்ன எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? பாபிலோன் விக்கிரகத்தினால் நிறைந்த தேசம். பாபிலோன் ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சருக்கு கீழே தானியேல் வேலை பார்த்தார். ஆலோசனை சொல்லுவாரு. ஏன்னா தானியேலுக்கு தான் கனவுகளுடைய அர்த்தம் தெரியும். அவர் இஸ்ரவேல்ல இல்ல, எருசலேம்ல தானியேல் இல்ல, மாறா புற தேசத்துல இருந்தாரு தானியேல். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாம் பாபிலோனர்கள் என்ன பண்ணாங்க? சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. அங்க அவர் வேலை செய்தார். அங்க இருக்கும்போது என்ன பண்ணாரு தானியேல்? என்ன பண்ணாரு? 3 வேளையும் தேவனை தொழுதார். அவருடைய கட்டளைகளை அவர் மீறாத இருந்தார். இத பார்த்த சத்துரு என்ன பண்ணுச்சு? ஓ, தானியேல் 3 வேளையும் அவன் தேவனை தொழுகிறானா, என்ன பண்ணா? நம்ம அடிச்சு போட்டுக்கலாம் ராஜா கிட்ட சொல்லிட்டு நேபுகாத்நேச்சர் கிட்ட போயிட்டு, நீங்க ஒரு கட்டளை போடுங்க, ஒரு பெரிய சிலைய எழுப்புங்க, உங்க சிலையை எழுப்புங்க, அதை வணங்கி கொள்ளாதவர்களை தூக்கி என்ன பண்ணுங்க? வணங்கி கொள்ளாதவங்கள நெருப்புல போடுங்க. தேவனை உங்களை தவிர தேவனை மற்ற தேவர்களை வணங்குறவங்களை தூக்கி என்ன பண்ணுங்க? சிங்கத்தின் கெபியில போடுங்கன்ற ஒரு ரூல் போட்டு கொண்டாண்டாங்க. சத்தம், நீ ரூலு போடு தானியேல, நீ ரூலை போடு, எதையாவது போடு, ரோட வந்து போடு, என் தேவனை துதிக்க தடை செய்ய நீங்கள் யார்? நான் எந்த தேசத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? தேவனை துதிப்பேன், என் தேவனை தொழுது கொள்வேன் என்கிறதான வைராக்கியம் அவருக்கு இருந்ததுனால என்ன சட்டம் என் கழுத்தை பட்டு கொண்டு போனாலும் சரி, நான் தேவனை தான் சொல்லி 3 வேளையும் சொல்லிட்டேன். இதை போய் என்ன பண்ணாங்க? ராஜா கிட்ட போயிட்டு இதான் போட்டு, ராஜாக்கு தானியேல் மேல என்ன இருக்கு? அன்பு இருக்கு. ஏன்னா தானியேல் மேல இருக்கிறதோட தானியேலுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பது ராஜாக்கு தெரியும். அவர் பராக்கிரம தேவனை வணங்குகிறவர் என்பது தெரியும். அப்ப ராஜா சைன் போட்டு சீல வச்சிட்டாரு. சிங்க கோகையில போகணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அடுத்தவங்களை துதிக்கிறாங்களோ சிங்க கோகையில போகணும்னு போட்டாரு. அதை மீற முடியாது ராஜா. உன்னை போய் சொல்றான், தானியேல் 3 வேளையும் என்ன பண்றாரு? இதுல நான் வேற ஏதோ தேவன் துச்சுன்னு இருக்கிறாரு, போய் இவ்வளோ தூக்கி போடுங்க. ராஜா என்ன பண்றாரு? அவரை தூக்கி இங்க போட்டாரு, சிங்க கேபியில தூக்கி போட்டாங்க. ராஜா வந்து கேட்குறாரு, தானியேலே மறுநாள் காலையில, தானியேலே சத்தம் கேட்குதா? இருக்கியா நீனு? நான் இருக்கிறேன், என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அத்தனை சிங்கங்களின் வாயையும் அவர் என்ன பண்ணாரு? கட்டி போட்டாரு. தானியேலை படிச்சேன்னா தெரியும். சிங்கத்தின் வாயை கட்டி அவர்
தேவன் தானியேலை பாதுகாத்து இருந்தாரு. அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது போகிற இடங்கள்ல தேவனை துதிக்க இந்த டைம் நமக்கு இருக்கு, இந்த டைமுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த வாஞ்ச அந்த விருப்பம் இருந்தா தானே தேவன் அனுமதிப்பாரு. மனுஷர்களை பிரியப்படுத்தணும், இவனை கூப்பிடுறாங்க, இவனை இது பண்றாங்க, அது பண்றாங்க, அண்ணன் நம்பிதான் இருக்கிறாங்க, நான் போயிடணும். தேவன் இல்லையா? உன்னை நம்பி பாவியான நம்மளை நம்பி அவர் ஜீவனை தரலையா? எதுக்கு தரணும்? எதுக்கு மீட்பை தரணும்? எதுக்கு ரட்சிப்பை தரணும்? அவர் தரலாம். நம்ம ஆஃப்டர் ஒரு நாளை அவருக்கு தர முடியாதவர்கள் துரோகத்துல தானே பண்றோம், துரோகிகளை தானே இருக்கிறோம். அப்ப தேவனை மறக்கிறோம் இல்லையா? அப்ப தேவனை மறக்கிறவங்க எங்க போவாங்க? எங்க போவாங்க? நரகத்துல போவாங்க என்கிறதான சிந்தனை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் அடோனாய் மனுஷன் வெள்ளை கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள், ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படி அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் தேவனே அப்படின்னு சொல்றாரு. மனுஷர்கள் ஜெயம் கொள்ளாதபடிக்கு, அவங்க மனுஷன் தான், நான் வெறும் மனுஷன் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டி அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் அப்படின்னு தாவீது சொல்றார். எளியவர்கள் இன்றைக்கும் மறக்கப்படுகிறது இல்லை. எளிமைனா நான் சொல்லிட்டேன், இருதயத்துல எளிமையா இருக்கிறதே எளிமை, எளியவர்கள் என்று அர்த்தம். பணக்காரங்க ஏழைகள் என்ற வித்தியாசம் கிடையாது. ஆபிரகாம் கிட்ட இல்லாத பொருளா? ஆபிரகாம் எவ்வளவு வச்சிருந்தாரு தெரியுமா? ஆடு மாடுகள் கழுதைன்னா அவரு நிறைய வச்சிருந்தாரு. பணக்காரர் தானே அவரு. யோபு பணக்காரர் தானே. அவங்க நீதிமான் சொல்லப்படலையா? இல்லையா? அப்ப எளிமை எங்க இருக்கு? இருதயத்துல இருக்குது. தேவனை தேடுகிற, மற்றவருக்கு இறங்கி உதவி செய்கிற எண்ணம் தான் எளிமை உள்ளவர்கள். இப்ப அந்த எளியவர்களை என்றென்றைக்கும் அவர் மறப்பதில்லை. சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை. அவர் நம்மளுடைய நம்பிக்கையை ஒருபோதும் பிழைத்து கூட பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் தீவிரவாதிகளுக்கு விரோதமாக தீவிரவாதத்தையே எழுப்பிவிட்டு அவர்களை அழிக்க வல்லவராக இருக்கிறார். நீ தீவிரவாதியா வேலை பண்றியா? உனக்கே தீவிரவாதம் நீ ஏன் செய்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிடுறாரு. நம்ம தாழ்மைப்படுத்தும் பொழுது, நம்மை நாமே தாழ்மைப்படுத்தி தேவனை தேடி அவருக்கு பயப்படும் பொழுது, யெஷுவாவுடைய வருகையிலே நாம கரைதிரில் பற்றவர்களாக கூட அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன பண்ணுவோம்? அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம இந்த சங்கீதம் 9வது அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தியானிச்சிருக்கோம். இது நம்ம மறுபடியும் என்ன பண்ணுங்க, டைம் இருந்தால் போய் திருப்பி தியானித்து பாருங்க. ஒவ்வொரு வசனங்களையும் தியானிங்க. ஒவ்வொரு நாளும் தேவ வசனங்களை தியானித்து கொண்டே இருக்கணும். நம்மளுடைய யெஷுவா மசியா சீக்கிரமாய் வரப்போகிறார், அதற்கு தயாராகணும். அவரை எப்பொழுது துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தணும். நாவினாலும் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான சத்துரு எப்படி வந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை செய்து வெற்றி தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை முழு இருதயத்தோடு துதிக்கணும் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, சங்கீதம் 9வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா? முழு இருதயத்தோடுமை துதிப்பேன் என்று நம்ம வாசிச்சோம். அதே போல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவரை துதிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா.
அதுக்கு முன்பாக கண்களை மூடி அன்பின் தகப்பனை பரலோகத்தின் பிதாவாகி தேவனே, எத்தனை அருமையான மகிமை உள்ள தேவனாக இருக்கிறது. என்னுடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எத்தனை ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. தாவீது எழுதக்கூடியதான ஒவ்வொரு வசனங்களையும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது எத்தனை அற்புதமாக இருக்கிறது. நீர் எப்படிப்பட்டவர், உம்முடைய அதிசயங்களை விவரித்து சொல்ல வேண்டும் என்று தாவீது ஒவ்வொன்றவரை எழுதும்போது எத்தனை இனிமையாக இருக்கிறது. தகப்பனே, நாங்கள் உடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து எப்பொழுதும் உம்மை எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் நாவினாலும் துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்து எப்பொழுதும் உமக்கு முன்பாக நாங்கள் கரைதிரை பிழை அற்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துங்க தகப்பனே. நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடு துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை தேடுகிற ஜனங்கள் வாக்கியம் உள்ளதாக இருக்கிறதே ராஜா. அலிஷாவே, சீக்கிரமாய் வரப்போகிறீரே. கண்கள் யாவும் உம்மை காணப்போகிறது, முழங்கால்கள் யாவும் முடங்க போகிறது. நீர் ஒருவரே தேவன் என்று. ஆகவே எங்கள் அன்பு நேசரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உடைய வருகையிலே நாங்கள் கரைதிரப்படி அற்றவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட நாங்கள் உம்மை முழு இதயத்தோடு துதிக்கிறோம். துதியின் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற எங்கள் தகப்பனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்படியே நம்ம ஆண்டவரே நீர் மாத்திரமே துதிக்கு பார்த்துரு. உம்மை துதிக்கும் பொழுது எத்தனை அதிசய அற்புதங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.
எதிரி கை ஓங்க விடாதேயும். ஹல்லேலூயா. உன்னதத்தின் தேவனே, அற்புதத்தின் தேவனே, மகிமையின் கனத்தை உடையவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே, எங்களை விட்டு விலகாத நல்ல தந்தையே, உம்மை நோக்கி நாடி தேடுகிறவர்களை ஒருபோதும் தகப்ப கைவிடுகிறதே இல்லையே. எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா சத்துருவின் போராட்டம் நிர்மூலமாக்கிய தேவன் வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே, எளிமையானவர்களை ஒதுக்கி அவர்களிடத்தில் இருந்து விடுக்கப்பட்ட எல்லா விதமான பொருளாதார சந்தோஷமாக அவர்களுக்கு நீ திரும்ப எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை தள்ளாமல் கேட்கிற தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே சமாதானம் காணப்படட்டும். தகப்பனே, அப்பாவி ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் மதில்களை வெள்ளப்படுத்துங்க. உங்களை நாம மகிமைப்படுத்துங்க. நீர் ஒருவர் இஸ்ரவேலை காக்க வேண்டும். நம் அனைவரும் யெகோவாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே ஆண்டவரை ஸ்தோத்திரி. நாங்கள் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் சொல்லலாம். யாவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஷபாத் ஷலோம்.